படிக்கலாமா? எபேசியர் நிருபத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு அருமையான நிருபம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இதை கூர்ந்து நீங்கள் படித்தவங்க இல்லை அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இன்றைக்கே போய் அந்த புத்தகத்தை எடுத்து உட்காந்து எல்லா 6 அதிகாரங்களையும் ஒரு ரீடிங் கொடுங்க. 6 அதிகாரம் நீங்கள் படிக்கும்போது இந்த அவுட்லைன் பேஸ் பண்ணி தான், இந்த நோக்கத்தை பேஸ் பண்ணி தான் பவுல் ஃபுல்லாக எழுதியிருப்பார். அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சிக்கலாம். முதலாவது அந்த நிருபத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். சரியாக புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையில் சரியாகவும் அதை என்ன பண்ண முடியும், கடைபிடிக்க முடியும். சரியா? ஓகே, 3வது நோக்கத்துக்கு நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? முதல் 3 அதிகாரம் என்னன்னு சொல்லியிருந்தேன் நான். முதல் 3 அதிகாரம் என்ன? அடையாளம். வெரி குட். அதாவது அது உபதேச பகுதி. அந்த உபதேச பகுதி என்ன எனக்கு சொல்லி கொடுக்குதுன்னா, நான் யாரு, சரியா, நான் யார், என்னுடைய அடையாளம் என்ன, சரியா, அதை தான் முதல் 3 அதிகாரங்கள் சொல்லி தருகிறார். அதில் நம்ம அதில் படித்தோம். தெரிந்து கொள்ளப்பட்டவன், மீட்கப்பட்டவன், மன்னிக்கப்பட்டவன், முத்திரிக்கப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன், அவரோடு அமர்த்தப்பட்டவன். சரியா? இந்த எல்லா அடையாளங்களும் எனக்கு யார் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் விஷயம். சரியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இப்படிப்பட்ட அடையாளம் எனக்கு கிடைச்சிருக்காது. சரியா? எபேசியர் 1:3 சொல்லுது இல்லையா? அதை படிங்க. எபேசியர் 1:3 படிங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான பதம் பாருங்க. அவர் கிறிஸ்துவுக்குள். கவனிச்சிங்களா? அவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லுதா, ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்லுதா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோமா? இந்த அடையாளங்கள்லாம் படிக்கிறப்போ, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் படிக்கிறப்போ ஏற்கனவே நம்ம உன்னதங்கள் அவரோடு தான் உட்காந்துட்டு இருக்கிறோமா? எஸ். அதான் இந்த நிருபம் கத்து தருது. எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த ரட்சிப்புன்ற பேக்கேஜுக்குள்ள நமக்கு எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு என்ன செஞ்சிட்டார்? இலவசமா கொடுத்துட்டார். சரியா? ஏற்கனவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர்கிட்ட போய் இனி நம்ம என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் ஆசீர்வதிக்கணும்னு கேட்கணும். என்னன்னு கேட்டா, நான் செய்யற பாவங்கள்ல இருந்து என்ன செய்யுங்க, மன்னிங்க, என்னை மறுரூபப்படுத்துங்க, உண்மையான மனம் திரும்புதலை தாங்க. அதுதான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாத அளவுக்கு என்னோட வாழ்க்கையில பண்றது எது அப்படின்னு கேட்டா, நான் செய்யற பாவங்கள். சரியா? ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். யூ கெட் கிரைஸ்ட், யூ கெட் ஆல் தி ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்தார்னா இப்படிப்பட்ட எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அவருக்குள்ள கொடுத்துட்டார். சரியா? ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், ரவி சகரியாஸ் அப்படின்ற ஒரு செய்தியாளர் ஒரு உதாரணத்தை இப்படி ஒரு நாள் சொல்லியிருந்தார். ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு ஒரே பையன். அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, அவருடைய கார் எடுத்துட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே போகும்போதெல்லாம் அந்த தெரு முனையில பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரர் இருந்தார். சரியா? இந்த பையன் போகும்போதெல்லாம் அந்த பிச்சை எடுக்கிறவர்கிட்ட நிறுத்திட்டு, அந்த காரை நிறுத்திட்டு ஏதாவது ஒன்று டெய்லி அவருக்கு கொடுப்பாராம். சரியா? இப்படி என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரொம்ப செல்வந்தன், பெரிய செல்வந்தனுடைய பையன், அவருக்கும் அந்த பிச்சைக்காரருக்கும் ஒரு உறவு ஏற்பட்டுச்சு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சரியா? கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசமா தொடர்ந்து இவர் வரவே இல்லை அந்த பக்கம். உடனே அந்த பிச்சைக்காரர் இவரை தேடி வந்துட்டார். வந்து பார்க்கத்தான் கேள்விப்படுறது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பையன் செத்துட்டான்னு கேள்விப்படுறாரு. சரியா? இவர் வந்து பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிட்டாரு? இறந்து போயிட்டார். சரியா? இவர் இறந்து போயிட்டார். சரி, இந்த சோகம் இவருக்கு ரொம்ப. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, இந்த பிச்சைக்காரர் நல்லா வரைவாப்புல. சரியா? அவர் வரைஞ்சு என்ன பண்ணாருன்னா, அந்த யார் வந்து பார்த்தாலும் அந்த செல்வந்தனுடைய பையனுடைய படத்தை அப்படியே அழகா ஒரு சித்திரமா வரைஞ்சி இவர் வச்சுட்டு இருந்தார். சரியா? கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவங்க அப்பாவும் இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்த பிறகு இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, அவங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி இவர் வரைஞ்ச இந்த படத்தை என்ன பண்ணாருன்னா கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாராம். இந்த பிச்சைக்காரர் கொடுத்து என்ன சொன்னாரான்னு கேட்டா, என்னை தினமும் வந்து சந்திக்கிறவர் உங்க பையன், என்னை ரொம்ப நேசிச்சாரு, எனக்கு நிறைய கொடுப்பாரு. சரியா? அவரை நான் ரொம்ப நேசிச்சேன், அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன், அவருடைய முகம் எனக்கு மறக்கவே இல்லை, நான் வரைஞ்சு கொண்டு வந்திருக்கேன், அதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தார். இதை வாங்கி வச்சுட்டார். சரியா? இதை ஏன் வரைஞ்சவர் கொண்டு வந்து கொடுத்தாருன்னா, இந்த பணக்காரருடைய பையனும் பார்த்தீங்கன்னா நல்ல வரையக்கூடியவர். சரியா? அவரும் வந்து ஒரு ஓவிய கலைஞன்னு சொல்லலாம். நிறைய ஓவியங்களை அவர் வரைஞ்சிருக்கிறார். வீடெல்லாம் ஓவியமா இருக்கும். சரியா? இப்ப அப்படிப்பட்ட ஒருவருடைய படத்தை இவர் வரைஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்ச நாள் போச்சு, அப்பா இறந்துட்டாரு. இப்ப திடீர்னு ஒரு நியூஸ் கொண்டு வராங்க. என்னன்னு கேட்டா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஓவிய களஞ்சியம், சரியா, அந்த ஆர்ட் கேலரி, அது வந்து ஏலத்துக்கு வருது. சரியா? அப்படின்னு ஒரு நியூஸ் வருது.
சரியா? அந்த ஏலத்துக்கு வருதுன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பணக்காரங்களும் வந்து வரிசையா நிக்கிறாங்க. ஏன்னா இது பெரிய செல்வந்தனுடைய வீடு, அங்க இருக்கிற ஓவிய கலைஞம் அது வந்து எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அப்ப அவர் வரைஞ்சிருக்கிற அருமையான படங்கள்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த படங்கள் நடுவுல இந்த ஒரு சின்ன படத்தையும் வச்சிருக்கிறாங்க. என்ன படம் அப்படின்னா, இந்த பிச்சைக்காரர் வரைஞ்சார் இல்லையா, அந்த படத்தையும் வச்சிருக்கிறாங்க. சரியா? இருக்கிறதுலே விலை கம்மி எது அப்படின்னு கேட்டா இவர் வரைஞ்ச இந்த படம் தான். ஆனா அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பையன் வரைஞ்சது பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கர டாலர்ஸ். சரியா? ரொம்ப அதிகமான பணம். அவ்வளவு பணத்துக்கு அந்த படம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப வந்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த படத்தை யாருமே கண்டுக்கல. யாருமே கண்டுக்காம என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப விலை உயர்ந்த படங்களை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாங்குறாங்க காசு கொடுத்து. ஆப்வியஸ்லி அதான் செய்வாங்க இல்லையா, வந்து அப்படி வாங்குறாங்க. சரியா? இவர் பாக்குறாரு பிச்சைக்காரரு, என்னன்னா என்னுடைய படத்தை, நான் வரைஞ்ச படத்தை யாருமே வாங்கலன்னு சொல்லி இவரே கொஞ்சம் காசு கொண்டு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கொடுத்துட்டு அந்த படத்தை வாங்கிக்கிறார். வாங்கின பிறகு அந்த ஐயா இறந்து போறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு உயில வாசிக்கிறாங்க. என்ன உயில் வாசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த படத்தை யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஃபுல் ஆர்ட் கேலரியும் கொடுக்க சொல்லி உயில எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். கவனிச்சிங்களா நான் சொல்றது? இந்த படத்தை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா ஓவியங்கள், எல்லா படங்களும் போய் சேரும். அது மட்டும் இல்லை, இந்த வீடும் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. சரியா? இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க என்ன பண்ணிருப்போம், இந்த படத்தை வாங்கியிருப்போமே. சரியா? இந்த ஒரு படத்தை வாங்கினவனுக்கு எல்லாமே என்ன பண்ணுச்சு, கிடைச்சது. சரியா? அதே போல பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வருவாரானால் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இலவசமா அவர் கூடவே கர்த்தர் என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். நீங்க எப்ப கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கீங்களோ நீங்க எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உரியது. யோசிச்சு பார்க்க முடியுதா? அவரோடு கூட உன்னதங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறது, ஒரு நாள் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய போறது இல்லையா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லையா? நான் வந்து ஆண்டவருக்குள்ள மன்னிக்கப்பட்டவன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சரியா? நான் இவ்வளோ விலையேற பெற்றவன் அப்படின்றது யாருக்குள்ள எனக்கு கிடைச்சிருக்கு? யாருக்குள்ளங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக. நீங்க அதை யோசிச்சு பாக்குறீங்களா? பல நேரங்கள்ல நிறைய பியர் பிரஷர் நமக்கு சபைக்குள்ளேயே இருக்குது இல்ல? பல நேரங்கள்ல வந்து மற்றவங்களுடைய கருத்துகளுக்கு உட்பட்டு தான் நான் வாழ்றேன் இல்லையா? அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி என்னோட இயல்பான வாழ்க்கையும் நான் மாத்திக்கிறேன் இல்லையா? இப்படி உயர்ந்து காமிச்சாதான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு மதிக்கிறாங்க, அதனால கடனை உடனே போட்டாவது ஒரு வீடை வாங்குறது இல்லையா? லோன் போட்டாவது ஒரு ஒரு வண்டியை வாங்குறது. பின்னாடி எவ்வளோ தலைவலி இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் அதனால. ஆனா பாத்தீங்கன்னா நான் மற்றவங்க எதிர்க்க என்ன காமிச்சிக்கணும் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வீடு, எனக்கு சொந்த வீடு இருக்குப்பா, சரியா, ஒரு வாகனம் இருக்குப்பா, எவ்வளவோ விஷயங்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையினுடைய 90% நம்ம யாருக்காக வாழ்றோம் அப்படின்னா, ஒண்ணு எனக்காக, இல்லைன்னா மற்றவங்களுக்காக இல்லையா? அப்படிதான் நம்ம வாழ்றோம். என்னுடைய அடையாளத்தை மற்றவருடைய விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்றபடி நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். சரியா? ஆனா உண்மையாகவே என்னுடைய அடையாளம் யாருக்குள்ள இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. உங்களோட உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நீங்களும் உங்களை என்ன செய்யணும், பார்க்கணும். சரியா? இன்னைக்கு உலகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மள இருக்குது இல்லையா? பிசாசு நிறைய தந்திரங்களை விசுவாசிகள் மத்தியில விதைச்சிடுறான். அதனால என்ன ஆயிடுது தெரியுமா? ஆண்டவருடைய நோக்கங்கள் தான் பாதிக்கப்படுது. இந்த அடையாளத்துக்கு ஏற்றபடி நான் எப்படி வாழணும் அதை விட்டுடுறேன். ஆனா மற்றவங்க என்ன மதிக்கணும், இவங்க என்ன ஏத்துக்கணும், அவங்க என்ன வசதியா பார்க்கணும். சரியா? நான் இப்படி இல்லைன்னா யார் மதிப்பா? இப்படியே நினைச்சு ஒரு விசுவாசி கூட தன்னுடைய வாழ்க்கையில தோல்வி அடைகிறாரே, அங்கதான் பிசாசு ஜெயிக்கிறான். இதுதான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. எனக்கு இப்பேற்பட்ட ஒரு அடையாளம் கர்த்தர் கொடுத்திருக்க ஆவிக்குரிய நிலைமையில நான் என்ன நினைக்கிறேன், உலக பிரகாரமா நான் உயர்வதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி அதுக்கு மட்டுமே கிறிஸ்துவை நான் என்ன செய்கிறேன், பின்பற்றக்கூடியவனாய் இருக்கிறேன். கிறிஸ்தவம் இங்கதாங்க தோத்து இருக்குது. நம்ம தோத்து போன இடத்தை நம்ம மறுபடியும் சீர்படுத்தணும். சரியா? இங்கதான் தோத்து இருக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல பாவத்தை கண்டிச்சு உணர்த்தாம ஒரு செழிப்பு பிரசங்கம் கொடுத்து பாருங்க, உலகமே வந்து நிற்கும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வா, உனக்கு இப்படிப்பட்ட செழிப்புகள் கிடைக்கும்னு சொல்லி பாருங்க, உலகமே ஓடியாரும் இல்லையா? ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த பூமியில நம்ம சோர்ந்து போறதுக்கோ, இல்ல நமக்கு தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்கோ, இல்ல கவலைப்படுறதுக்கோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சரியா? இப்ப விஷயம் என்னன்னா, எபேசியர் என்ன சொல்லி தருதுன்னா, இந்த 3 அதிகாரங்களை நான் யாரு கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்றத காமிச்சிட்டு
அடுத்த 3 அதிகாரங்கள்ல நான் எப்படி நடக்கணும், சரியா? நீங்க எபேசியர் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 4-5 அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அடிக்கடி அந்த வார்த்தையை நீங்க பாப்பீங்க இல்லையா? வாக் 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 அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல, ஒரு 5-6 இடத்துல இப்படி நடங்க அப்படின்னு இருக்கு. உங்க பேப்பர்ல பாருங்க 3வது பக்கத்துல நான் அதுல எழுதியிருக்கோம் இல்லையா? கிறிஸ்துவை வெளிப்படுத்த எப்படி நடக்கணும். முதலாவது என்ன போட்டிருக்கோம்? ஒற்றுமையில் நடக்க வேண்டும். 2வது பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும். 3வது அன்பில் நடக்க வேண்டும். வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். ஞானத்தில் நடக்க வேண்டும். ஆவிக்குரிய பலத்தில் நடக்க வேண்டும். இதான் எபேசியர் 4-5-6 அதிகாரங்கள். அந்த 3 அதிகாரங்கள் நடைமுறை வாழ்க்கை. நடக்கணும்னா வாழணும்னு அர்த்தம். இப்படிதான் வாழணும் அப்படின்னு அர்த்தம். நான் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் கிறிஸ்துவுக்குள்ள. இனி அது என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? அது வெளிப்படணும். சரியா? நடைமுறைப்படுத்துற விஷயங்கள் இதுதான் எபேசியர் 4:1 6:20 வரைக்கும். 4:1 எப்படி ஆரம்பிக்குது பாருங்களேன், அதை மட்டும் படிங்களேன். என்னவெனில் எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அதை சொல்லிட்டு தான் ஒற்றுமையில இருந்து ஆரம்பிப்பார். சரியா? ஒற்றுமை, பரிசுத்தம், அன்பு, வெளிச்சம், ஞானம், ஆவிக்குரிய பலன், இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போவார். இதான் எபேசியர் நிருபம். சரியா? நம்ம கிறிஸ்துக்குள்ள யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வெறும் அறிவோட கூட நின்று போகக்கூடாது. அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையாய் மாற வேண்டும். சரியா? அதுதான் எபேசியர் நமக்கு போதிக்கிறது. சரி, நடைமுறைப்படுத்துக. அதுல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. முதல் பாயிண்ட் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எனது அடையாளமாய் இருக்க என்ன வாசிக்கிறோம்? எனது சோர்வுகள், விரக்திகள், கவலைகள், தாழ்வு மனப்பான்மைகள், தோழமை அழுத்தங்களை நான் மேற்கொள்ள வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். சரியா? இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். என்ன விருப்பம் அப்படின்னா, உன் அடையாளம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா எதுக்குப்பா நீ சோர்ந்து போற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். எதுக்கு உனக்கு தாழ்வு மனப்பான்மை? எதுக்கு உனக்கு விரக்தி? சரியா? ஏன்னா ஆண்டவருக்குள்ள உன்னை இப்படி ஆண்டவர் பார்க்கும்போது நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையில கவலைகளையும் சோர்வுகளையும் கொண்டு வந்து உங்களை நீங்களே உங்களுடைய மதிப்பை என்ன பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். குறைத்து கொள்ள கூடாது. சரியா? இப்படிப்பட்ட அடையாளத்தை, இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? நம்ம போற இடங்கள், நம்ம வேலை செய்யற இடங்கள், படிக்கிற இடங்கள், வீட்டில் வாழக்கூடிய குடும்ப வாழ்க்கை, இது எல்லாவற்றிலுமே உங்களுடைய அடையாளத்துக்கு ஏற்புடையவர்களா நீங்கள் வாழுகிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எபேசியர் நிருபம் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாகுதுன்னு அர்த்தம். சரியா? அதை தான் நம்ம சிந்திக்கணும். நான் எப்படி சொல்லுவேன், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பணித்தளம். சரியா? நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பணித்தளம். மிஷன் ஃபீல்டு அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்க ஒரு புது இடத்துக்கு கர்த்தர் உங்களை அழைச்சி போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு கிடையாது. சரியா? அது ஒருவேளை நம்ம வாழ்க்கையில வந்தா சந்தோஷம், அதை ஏற்றுக்கொண்டு செய்வோம். ஆனா இல்லாத பட்சத்துல விசுவாசிகள் எல்லாருமே மனசுல வைக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, நீங்க படிக்கிறீங்களே காலேஜ், அதுதான் உங்களுக்கு மிஷன் ஃபீல்டு. நீங்க வேலை செய்றீங்களே, வேலை உத்தியோகம் எங்க செய்றீங்களோ அதுதான் உங்களுடைய மிஷன் ஃபீல்டு. சரியா? ஒருவேளை நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, அந்த ஏரியாலாம் உங்க பக்கத்துல இருக்குது, அதுதான் உங்களுடைய மிஷன் ஃபீல்டு. சரியா? இதுதான் இந்த புத்தகம் நமக்கு கத்து தருது. நம்ம வாழ்க்கையை அப்படி பார்க்கிறோமா? நம்ம வேலை செய்யற இடங்களும் நம்ம இருக்கிற இடங்களையும் நம்ம பணித்தளமாய் பார்க்கிறோமா? அப்படி பார்த்தோம்னா என்ன செய்வோம்னா, எப்படியாவது மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைமையில நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வாழுவோம். சரியா? அப்படிதான் நம்ம வாழுவோம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? தானியேல் பத்தி பைபிள்ல நம்ம படிக்கிறோம். தானியேலுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சுல்ல. பாபிலோனுக்கு கூட்டு போனாங்க. அவரை சிறைப்பிடிச்சு நேபுகாத்நேச்சார் எங்க கூட்டு போறாருன்னா பாபிலோனுக்கு கூட்டு போறாரு. சரியா? நிறைய சேலஞ்சஸ், அவருக்கு ஏகப்பட்ட சவால்கள் இருந்துச்சு. அவர் கூட இருந்த அவருடைய ஆவிக்குரிய பெற்றோர் இப்ப இல்லை. அவர் வணங்கி கொண்டிருந்த அந்த தேவாலயம் இப்ப இல்லை. அவர் கூட இருந்த ஆவிக்குரிய நண்பர்கள் இப்ப இல்லை. அவருக்கு ஒரு ஆவிக்குரிய சூழல் இப்ப இல்லை. சரியா? இது எல்லாத்தையும் விட்டு தானியேலை பிரிச்சு கொண்டு வந்து பாபிலோன்ல நேபுகாத்நேச்சார் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரை மாத்திட்டான் இல்லையா? பேர் மாத்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் அடையாளத்தையே மாத்துறான்னு அர்த்தம். சரியா? பேர் மாத்துறான். அப்புறம் புது மொழியை கத்து தராங்க. ஏற்கனவே சூழ்நிலையை மாத்திட்டான். சரியா? இப்போ ராஜாவுடைய போஜனத்தை கொண்டு வந்து இவங்களை தீட்டுப்படுத்த பார்க்கறான். நிறைய விஷயங்கள் அதுல படிச்சு பார்க்கும்போது எல்லாவற்றையும் மாற்ற நினைக்கிறான். ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல
சரியா? தானியேல் ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டா, நீ எதை வேணா மாத்திக்கோ, ஆனா எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தின்படி தான் நான் என்ன செய்வேன், நான் வாழுவேன். சரியா? இப்ப கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய அடையாளம் என்ன? இப்ப தானியேல் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். ஒருவேளை பேர் மாற்றம், மற்ற மொழி மாற்றம், மற்ற சூழல் மாற்றம், இதெல்லாம் அவனால தடுக்க முடியாது. சரியா? அது பாவமும் கிடையாது. அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதை ஏற்றுக்கிட்டான். ஆனா ராஜாவுடைய போஜனத்தாலும் அந்த திராட்சை ரசத்தாலும் தன்னை என்ன படுத்திக்கல, தீட்டுப்படுத்திக்கல. ஏன்னா இது கர்த்தருடைய பார்வையில என்னது, இது பாவம். சரி, அவனுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்கல. நான் சொல்லட்டுமா, அங்கிருந்து எருசலேம்ல இருந்து பாபிலோனு கூட்டிட்டு வந்த வாலிபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு நாட்டையே சிறைப்பிடிச்சு கொண்டு வராங்க. சரி, அந்த வாலிபர்லாம் எங்க போனாங்க? எத்தனையோ வாலிபர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய அடையாளத்தை கொண்டு வந்து முன்னாடி நின்று காண்பிக்கிறதுக்கு ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலுடைய வாலிபர்கள் முன் வரல. ஆனா இவனோடு ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது இவன் கூட என்ன செஞ்சாங்க, நின்னாங்க. இந்த 4 பேர் மட்டும்தான் முன் வந்தாங்க. 1000 கணக்கில் வாலிபர்கள் போனாங்க. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு சென்னையில உங்க சபையில எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. எத்தனை பேர் உங்க அடையாளத்தை வெளிப்படுத்தி வாழ்றீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? முதலாவது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு கிறிஸ்தவர், நீங்க இப்படிதான் வாழ்வீங்க, இப்படிதான் நீங்க இருப்பீங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகிறார்கள், ஆனா நம்ம சபையில போய் ஐக்கியப்படுவது கிடையாது. எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், நம்முடைய அடையாளத்தையே வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. சரியா? we are losing interest in Christianity. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராக்டிக்கலான ரியாலிட்டி, அதுதான். சரியா? ஆனா இந்த தானியேலை பாருங்க, ரொம்ப அழகா அவருடைய அடையாளத்துக்கு ஏற்றபடி அவர் நின்று வாழ்ந்தாரு. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? நிறைய பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. நீங்க தானியேல் புத்தகத்தை கேர்ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொடுங்கன்னு தானியேல் சொன்னார். மரக்கறிகள் கொடுங்க, எங்களுக்கு பருப்பு வகைகள் கொடுங்க, எங்களுக்கு இந்த போஜனம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே அந்த பிரதானிகளின் தலைவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருப்ப வேண்டாம். ஆனா கவனிங்க, அந்த பிரதானிகளின் தலைவன் சொன்னா, இதை நான் உங்களுக்கு கொடுத்தா என்ன ராஜா என்ன பண்ணிடுவாரு, கொன்னுடுவாரு. சரியா? என்னுடைய தலையை எடுத்துருவாரு அப்படின்னு பயந்தான். தானியேல் மறுபடியும் முயற்சி எடுத்தார். அப்பதான் என்ன சொல்றாரு தானியேல், ஒரு 10 நாள் மட்டும் கொடுத்து பாருங்கன்றார். ஒரு 10 நாள் கொடுத்து பாருங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்களே ஏத்துப்பீங்கன்னு சொல்றாரு. 10 நாள் கொடுத்து பார்த்தா இவங்க தான் எல்லாரை விட என்னவா இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சரியா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அதுக்கு பிறகு இந்த பிரதானிகளின் தலைவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, போய் ராஜா கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. சரியா? இவர் இப்ப பயப்படல, 10 நாள் முன்னாடி பயந்தாரு. என்ன பயந்தாருன்னா, என் தலை போயிடும்பா அப்படின்னு பயந்தார். இப்ப 10 நாளைக்கு பிறகு இவரே முடிவெடுத்து சொல்லிடுறாரு. என்னன்னு கேட்டா, அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்க எது மட்டும் சாப்பிடுங்க, பருப்போ காய்கறி மட்டும் சாப்பிடுங்கன்னு. கவனிச்சிங்களா? ஏன் அப்ப பயந்த பிரதானிகளின் தலைவன் இப்ப பயப்படல? ஏன் அப்ப தலை போயிடும் நினைச்சவர் இப்ப ஏன் தலை போயிடும் பயப்படல? நான் சொல்லட்டுமா? ப்ரூஃப் இருக்கு. நான் சொல்லட்டுமா? இப்பயும் ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுத்தது ராஜாவுக்கு தெரிஞ்சா தலை போகுமா போவாதா? போகும். ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, இந்த பசங்க வணங்குற ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கிறத அவன் என்ன செஞ்சிருக்கான் பார்த்திருக்கான். கவனிச்சிங்களா? இந்த பசங்க வணங்குறாங்களே, எப்படிப்பா இந்த சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இவனுங்க ஸ்ட்ராங் ஆனானுங்க? சரியா? அது அவங்களை சிந்திக்க வைக்குது. எது சிந்திக்க வைக்குதுன்னு நீங்க யோசிங்க. தானியேல் எடுத்த ஒரு தீர்மானம், ஒரே ஒரு தீர்மானம், அவனுடைய அடையாளத்தை அவன் விட்டு கொடுக்கல. சரியா? நான் தேவனுடைய பிள்ளை, நான் இப்படிதான் வாழுவேன் அவன் வெளிப்படுத்தின ஒரே ஒரு விஷயம் இவனை என்ன செய்யுது, சிந்திக்க வைக்குது. அப்புறம் அவன் சொல்றான், நீங்க எதை சாப்பிட்டுக்கோங்கப்பா. சரியா? நீங்க அடுத்த 3 வருஷம் இதையே என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. நீங்க நல்ல கூர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா, தானியேல் 4ஆம் அதிகாரம் வரும்போது நேபுகாத்நேச்சாரே ரட்சிக்கப்பட்ட நிலைமையில தான் அந்த அதிகாரத்தை அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, எழுதுறார். நேபுகாத்நேச்சாரோட சாட்சி எழுதுறார். அப்ப தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் யார சொல்றாரு தெரியுமா? நம்முடைய பரலோகத்தின் இஸ்ரவேலின் தேவனை அவரும் சொல்றார். 3ஆம் அதிகாரத்துல இந்த நேபுகாத்நேச்சாரை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிலையை வச்சுட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் கூப்பிட்டு வணங்க சொன்னவர் தான் இவரு. அதான் 3ஆம் அதிகாரம். வணங்காதவங்களை தூக்கி எங்க போடுவோன்னு சொன்னாரு, எரிகிற அந்த சூளை நெருப்புல போடுவோன்னு சொன்னார். சரியா? அந்த நேபுகாத்நேச்சார். ஆனா இப்ப 4ஆம் அதிகாரத்துல அவரே இந்த ஆண்டவர் ஒத்துக்கிறார், இவர் தான் ஜீவனுள்ள தேவன். எப்படி இது நடந்துச்சு? ஒன்னே ஒண்ணுதாங்க, தானியேல் தன்னுடைய அடையாளத்தை புரிஞ்சு கொண்டது மட்டும் இல்ல, அந்த அடையாளத்துக்கு ஏற்றபடி அவர் என்ன செய்தாரு, வாழ்ந்தார். சவால்கள் வந்துச்சு. பிரதானிகளின் தலைவனுக்கு தலை போகும்னு சொன்னா தானியேலுக்கு தலை போகுமா போவாதா? இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் தலை போகும்.
இல்லையா? சவால்கள் வந்துச்சு, பெரிய கிரயம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு தானியேல். ஏன் எல்லாரும் பயந்துட்டு வந்தாங்க? ஏன் அந்த அடையாளத்தை எல்லாரும் வெளிப்படுத்தல? ஏன்னா அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, தலை போகும், யாரும் வரல முன்னாடி. இந்த 4 பேர் மட்டும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? இந்த 4 பேர் மட்டும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எங்க தலையே போனாலும் சரி, நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். கவனிச்சிங்களா? This is how we have to live. இப்படிதான் நம்ம வாழணும்னு ஆண்டவர் சொல்றார். இதான் எபேசியர் நிருபம். எபேசியர் நிருபம் இதான் கத்து தருது. உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குப்பா, அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லி தருது. சரியா? அந்த நாகமான் சுகமானார் இல்லையா? நமக்கெல்லாம் எல்லா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கதை தெரியும் இல்லையா? அந்த நாகமான் சுகமானது காரணம் யாரு? ஒரு சின்ன பொண்ணு. சரியா? அந்த சின்ன பொண்ணுக்கு இருதயத்துல ஒரு அறிவு இருந்துச்சு. என்ன தெரியுமா? என்னை அடிமையா இந்த சீரிய தேசத்துக்கு கொண்டு வந்திருந்தாலும் இதுதான் என்னுடைய பணித்தளம் அப்படின்ற புரிதல் அவளுக்கு என்ன செஞ்சது இருந்துச்சு. இதுதான் என்னுடைய மிஷன் ஃபீல்டு. நியாயமா பார்த்தா அந்த சின்ன பிள்ளை யாரு மேல அதிகமா கோவப்பட்டிருக்கணும் தெரியுமா? நாகமான் மேலதான். ஏன் தெரியுமா? இவங்களை அடிமைகளா கொண்டு வரும்போது அந்த படை தலைவனா யாரு இருந்தா? நாகமான் தான் இருந்தார் இல்லையா? அவன் தான் ஜெனரல், அவன் தான் சீஃப். அவன் மேல கோவப்பட்டிருக்கணும். நானா இருந்தா என்ன நினைச்சிருப்பேன்? இவன் குஷ்டரோகத்துல சாவட்டும்னு விட்டுருப்பேன் இல்லையா? ஏன்னா என்னை பிடிச்சிட்டு வந்து இங்க வச்சதே இவன் தான், அப்படிதான் கோவப்பட்டிருப்பேன். ஆனா இந்த பொண்ணை பாருங்க, அவன் மேல ஒரு அன்பு காமிச்சது பாருங்க. இந்த சூழ்நிலை காரணமே அவர் தான், இந்த அடிமைத்தனத்துக்கு காரணமே அவன் தான். ஆனா என்ன சொல்லுது? எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுது இல்லையா? அவர் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி அங்க இருக்கிறார், போய் பாருங்க, என்னோட எஜமானுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அவன் என்ன தெரியுமா சொல்றான்? அந்த சுகம் கிடைச்ச பிறகு எலிசாட்ட சொல்லிட்டு போறான், இந்த தேவனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறேன். சரியா? இந்த நாகமானுடைய ரட்சிப்புக்கு எது காரணமா இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சின்ன பொண்ணு சீரிய தேசங்க, அவரோட சொந்த தேசம் கூட கிடையாது. அங்க யார் பாக்குறா? நான் விக்கிரகத்தை வணங்கினா யாருக்கு தெரியும்? நான் ரகசியமா பாவம் செஞ்சுட்டு இருந்தா யாருக்கு தெரியும்? நான் எப்படி வாழ்ந்தா என்ன? எங்க ஊரை விட்டு சென்னைக்கு வந்திருக்கிறேன், இங்க யாரு பாக்குறா? என்னை யாருக்கு தெரியும்? எப்படி வாழ்ந்தா என்ன? அப்படி நினைக்கல அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. அந்த அடையாளத்தை கிளீனா காமிச்சா. அவரோட எஜமானி அம்மா கிட்ட சொல்றா, நம்ம எஜமான அங்க போ சொல்லுங்க அப்படின்றா. எனக்கு தெரியும் அந்த தீர்க்கதரிசியை பத்தி, அவரு தொட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சுகம் கிடைக்கும். பிரியமானவர்களே, நான் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் கொடுக்க முடியும். ஆனா ஏன் இந்த பாயிண்ட்ல நின்று நான் பேசுறேன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா, கிறிஸ்துவை போல நம்ம வாழாததுதான் மிகப்பெரிய தோல்வி. இன்னைக்கு உலகம் ஏன் அவரை அறிந்து கொள்ளவில்லை என்றால், என்னுடைய வாழ்க்கை அவரை வெளிப்படுத்துகிறது இல்லை. பல இடங்கள்ல அவரை நான் கீழே போடுறேன், அவரை அவமானப்படுத்துறேன். சரியா? அது ஞாயிற்றுக்கிழமை தெரியாது, ஆனா உங்க வாழ்க்கையை வந்து பார்த்தா கர்த்தர் கண்ணீர் விடுவார். பலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. உலக மேன்மைகளுக்காக கர்த்தர், உலக உயர்வுகளுக்காக மட்டுமே கர்த்தர். சரியா? என்ன நோக்கத்துக்காக தெரிந்தெடுத்தாரோ, என்ன உன்னதங்களிலே போய் உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த ஆண்டவரை வெளிப்படுத்த அநேகர் பாடுகளையும் கஷ்டங்களையும் சிலுவைகளும் இன்னைக்கு சுமக்க தயாராக இல்லை. சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் வேதம் போதிக்கிற கிறிஸ்தவம் அல்ல. சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் வேதம் போதிக்கிற கிறிஸ்தவம் அல்ல. என்னுடைய அடையாளத்தை நான் வெளிப்படுத்துறேனா, அல்லது என்ன நானே பிரியப்படுத்த நினைக்கிறேனா, அல்லது மற்றவர்களை பிரியப்படுத்த நான் நினைக்கிறேனா? சிந்திச்சு பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த 3rd பாயிண்ட். எபேசியர் நிருபம் இதை நல்லா கத்து தருது. கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு அப்படின்றத எனக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. அது வெறும் நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இந்த நிருபத்தை எழுதல பவுல். ஆனா அவர் பாருங்க, அந்த விக்கிரக கோட்டை, எபேசு பட்டணம் வந்து ஒரு விக்கிரக கோட்டை. இந்த விக்கிரக கோட்டையில இந்த விசுவாசிங்க யாரை வாழ்ந்து காமிக்கணும்னு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் இல்லையா? எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி? இருக்கிற மந்திர புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து அவங்க எரிக்கும் போது இல்லையா, இவங்க குறி பார்த்தவங்க, இவங்க வந்து அந்த மந்திரவாதிகள் கிட்ட போய் உட்கார்ந்தவங்க, விக்கிரகங்களை போய் வணங்கினவங்க, அங்கேயே இரவும் பகலும் இருந்தவங்க, பலவிதமான மோசமான காரியங்களை ஈடுபட்டவங்க. சரியா? அசுத்த ஆவிகளுடைய பிடிமானமும் தொல்லையும் அதிகமா இருந்த ஊர் எபேசு. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு பவுல் என்ன செய்யறாரு தெரியுமா? அவங்களுக்கு காண்பிக்கிறார். உங்க அடையாளம் வேற யாரும் இல்லப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. சிந்திச்சு பாருங்க, இந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா அப்படின்றத அவர் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸோ அதுதான் இந்த 3வது விஷயம். 4வது விஷயத்துக்கு வந்துடலாமா? 4வது நோக்கம், எதற்காக எபேசியர் நிருபத்தை பவுல் எழுதினார்? 4வது நோக்கம் என்ன எழுதியிருக்கிறோங்க? 4வது நோக்கம் பாருங்க, பேஜ் நம்பர் 3ல கீழே பாருங்க, பேஜ் நம்பர் 3ல கீழே பாருங்க, என்ன போட்டிருக்கோம்? ஆண்டவரிடத்திலும் விசுவாசிகளிடத்திலும் அன்பு காட்ட இப்புத்தகம் நமக்கு போதிக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஆதியிலே கொண்டு இருந்த அன்பை
விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு எந்த சபைக்கு எழுதினார்? எபேசு சபைக்கு. எபேசு சபையில இந்த அன்பு நாட்கள் போக போக தணிஞ்சு போயிட்டே இருந்துச்சு. விசுவாசிகளிடையே அந்த அன்பு குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. சரியா? ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசிகளுடைய அன்பு என்ன செஞ்சது? குறைஞ்சிக்கிட்டே இருந்த நாட்கள். இப்ப பவுல் சொல்றாரு இந்த இடத்துல, நீங்க மறுபடியும் அந்த அன்புல என்ன செய்யணும்? மேம்படணும், அதுல அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வசனங்களை பாருங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17-19 பாருங்க. ரொம்ப அழகா ஜெபிக்கிறார். ஓகே, அது ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? அதுக்கப்புறம் படிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நீங்க எப்படி இருக்கணுமா? வல்லவர்களா இருக்கணும். இது என்ன சொல்லி தருது? நான் சிம்பிளா சொல்றேன், கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்றதை பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பவுல் ஜெபிக்கல. சரியா? கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்றதை பைபிள் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பவுல் இங்க எழுதல, ஜெபிக்கல. ஆனா எப்படி எழுதுறாரு? எப்படிங்க எழுதுறாரு? நீங்க தானே படிச்சீங்க. எப்படி எழுதுறாரு? கிறிஸ்துவனுடைய அன்பை இப்படி கத்துக்கோங்கன்றாரு. எப்படி கத்துக்கோங்கன்றாரு? எப்படி கத்துக்கோங்கன்றாரு? மற்றவங்களை நேசிக்கிறது மூலமா கிறிஸ்துவோடைய அன்பு என்னன்றத ஒரு படி கூட கூட கத்துக்கிட்டே போங்கன்னு சொல்றாரு. கவனிச்சிங்களா? சகல பரிசுத்தவான்களோடும் கூட சேர்ந்து, சரியா, இந்த கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் உயரம் நீளம் ஆழம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. பைபிள் படிச்சு வரக்கூடிய அறிவு அது ஒரு சாதாரணமான அறிவு, ஒரு அடிப்படையான அறிவு, அவ்வளவுதான். ஆனால் நீங்க எப்போ உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல் அதை கொண்டு வரீங்களோ, எப்போ உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்துறீங்களோ, அந்த அனுபவ ரீதியான அறிவு தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி தன்மை. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அறிவு. பவுல் பிலிப்பியர்ல சொல்றார், நான் அவரை அறிய வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார் இல்லையா? எப்படிப்பட்ட அறிவுக்காக ஜெபிக்கிறார்? எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் இல்லையா? அனுபவ ரீதியான அறிவு. எப்படி இதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஜெபிக்கிறாருன்னா, நீங்க ஒண்ணு செய்யுங்கப்பா அப்படின்றார். என்னன்னு கேட்டா, ஒருத்தர் நேசிங்க அப்படின்றார். ஒருத்தர் நேசிங்க, ஒருத்தர் மன்னிங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஒருத்தர் தாங்குங்க. இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க கிறிஸ்துவின் அன்பையும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? நீங்க கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த வசனம் பாருங்க. அது அறிவு கெட்டாத அன்பு தான். ஆனா அந்த அன்பை உணர முடியுமா? எஸ். அந்த அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? அனுபவிக்க முடியுமா? எஸ். சரியா? உண்மையாவே ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்றத மற்றவர்களை நம்ம நேசிக்கிறது மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியுது? நம்ம அதை கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள முடியுது. நம்ம அந்த நடைமுறைப்படுத்துற விஷயத்துல பின்னாடி எழுதியிருக்கிறோம். அதுல எழுதும் போது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நிபந்தனை இல்லாமல் பிறரை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தேவ அன்பை நான் என்ன செய்யறேன்? நடைமுறைப்படுத்துகிறேன். பாத்தீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நிபந்தனை இல்லாமல் மற்றவரை நான் ஏற்றுக்கொள்றேன்னா, நிபந்தனை இல்லாம ஏற்றுக்கொள்றேன்னா, இது என் குடும்பத்துல முதல்ல வெளிப்படணும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? நிபந்தனை இல்லாம என்னால என் மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியுதா? நிபந்தனை இல்லாம என்னுடைய கணவரை நான் ஏற்றுக்கொள்ள முடியுதா? எதுக்காக நேசிக்கிறேன்? எதுக்காக அவளோட நான் வாழ்றேன்? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை நான் பாருங்க, ஒருவேளை இப்படி நம்ம கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, எதுக்காக நீங்க உங்க கணவரை நேசிக்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா, ஒருவேளை நீங்க சொல்றீங்க என்னன்னா, என் கணவரை மாதிரி என்னை பார்த்துக்கிறவர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. சரியா? இந்த உலகத்துல யாருமே என் புருஷன் மாதிரி என்னை பார்த்துக்க முடியாது அப்படின்றீங்க. சரியா? உடனே அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கே உங்க புருஷனுக்கு கை கால் விழுந்து உங்களை பார்த்துக்க முடியாம போயிட்டாருன்னா நேசிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்றதான் அடுத்த கேள்வி வருது இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என் கணவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாருன்றதால நான் அவரை நேசிக்கிறது கிடையாது, அல்லது என் மனைவி எனக்கு எல்லாத்தையும் செய்யறான்றதுனால நான் அவரை நேசிக்கிறது கிடையாது. நாளைக்கே செய்ய முடியாம போச்சுன்னா, இன்னைக்கு பாருங்க, திருமணத்துல ஈடுபடும் போது இந்த விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுறோம். நிபந்தனை இல்லாம ஒரு வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளணுன்ற விஷயத்தை அங்கேயே விட்டுறோம் இல்லையா? அதுதான் எபேசியர் 5 சொல்லி தருது. எந்த கல்யாண மேடையிலும் எபேசியர் 5 படிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க கல்யாண மேடையில படிச்சாங்களா? படிச்சிருப்பாங்க இல்லையா? அதுல தான் செய்தி வந்திருக்கும் இல்லையா? அந்த பகுதியை ஏன் வாசிக்கிறோம்? திரும்ப திரும்ப ஏன் வாசிக்கிறோம்? எதுக்காக குடும்பத்துல அதை கொண்டு வந்து சொல்லித்தரோம்? இப்படிதான் ஒரு புருஷன் நேசிக்கணும் எதுக்கு சொல்லி தராங்க? ரொம்ப முக்கியமான விஷயமே, எந்த நிபந்தனை இல்லாம என்ன ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏத்துக்கிட்டார். எந்த நிபந்தனை இல்லாம என்ன நேசிக்கிறார்.
இப்ப அதே போல நான் என் மனைவி கிட்ட நான் எதிர்பார்ப்புகள் வைக்கல, ஆனா அவ விசுவாசியா இருந்தா போதும், அவ்வளவுதான். அப்படிப்பட்டவர்கிட்ட என்ன குறைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட தவறுகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும், சரியா, நான் அதன் மத்தியில என்னுடைய மனைவியை நேசிக்கிறேனே, அங்கதான் கிறிஸ்து சபையை நேசிப்பதை நான் என்ன செய்கிறேன், நான் வெளிப்படுத்துகிறேன். சரியா? இல்லைன்னா இந்த பேசுறதெல்லாம் வேஸ்ட். ஒருவேளை என் மனைவி இப்ப சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, நீ நல்லா பேசுற, நீ அங்கேயே இருந்துக்கோ, பாய் படுக்கெல்லாம் கட்டி உன்கிட்ட கொடுத்துட்றேன். சரியா? நீங்க நல்லா பேசுற, ஆனா இந்த மாதிரி என்கிட்ட நீ என்ன பண்ணல, நீ வாழல அப்படின்னு சொன்னாருன்னா என்னுடைய பிரசங்கம் வீண். சரியா? என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வீண். இன்னைக்கு அவளை வச்சுட்டே தான் நான் பேசுறேன். நல்லவேளை அவளை கூட்டிட்டு வந்தேன், அவளை வச்சுட்டே தான் பேச. இல்லைன்னா நீங்க சொல்லிடுவீங்க, அவர் கூப்பிட்டு வரலப்பா அதனால தான் அப்படி பேசுறாரு அப்படின்றீங்க. சரியா? அவளை வச்சுட்டே தான் அதை பேசுறேன். இப்ப நம்முடைய குறைகள் மத்தியிலே, பலவீனங்கள் மத்தியிலே, தோல்விகள் மத்தியிலே என்னால ஏன் என்னுடைய மனைவியை நேசிக்க முடியாம போகுது? என்னால ஏன் என் கணவரை நேசிக்க முடியாம போகுது? இன்னைக்கு குடும்பத்துல விவாகரத்து நடக்குது அப்படின்னு இந்தியாவில் அதிகமான புள்ளி விவரங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில தான். நீங்க நான் சொன்ன அதிர்ச்சியாவீங்க, போய் புள்ளி விவரங்களை கொஞ்சம் கேட்டு வாங்கி பாருங்க. அதிகமா ஆகிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில தான். இதுக்கு ஒரு காரணம் கொடுப்பான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா சுயநலம் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஈகோ தான் முக்கியமான காரணம். நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? சரிதானே நான் சொல்றது? ஈகோ தானே ப்ராப்ளம், இல்லையா? பிரதர், நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன், ஆனா என்னோட கணவர்கிட்ட எதுவுமே இல்லை. இப்ப என்ன ஆண்டவர் என்ன கேட்பார் அப்படின்னு கேட்டா, ஏன் எதிர்பார்த்த அப்படின்னு தான் கேட்பாரு. ஏன் எதிர்பார்த்த? ஏன்னா நான் உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்துருந்தா உன்னை ரட்சித்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு, இல்லையா? நான் ஏதாவது ஒரு நிபந்தனை உங்ககிட்ட வச்சிருந்தேன்னா உன்னை என்ன பண்ணியிருக்க முடியாது, நான் உன்னோட பாவத்தை மன்னிக்கவே முடியாது. ஐ திங்க் வி ஷுட் லேர்ன் திஸ் ப்ராப்பர்லி. சரி, இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பை பிராக்டிஸ் பண்றது குடும்பத்துல. சரியா? எதுக்கு என் மனைவி நான் நேசிக்கிறேன்? ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு இருக்கு, கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி, அவ்வளவுதான். வேற எந்த காரணமும் கிடையாது. அவகிட்ட இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அதெல்லாம் நாளைக்கே போயிடும். சரியா? அழகு கொஞ்ச நாள் தான், பலன் கொஞ்ச நாள் தான், கொண்டு வரதெல்லாம் கொஞ்ச நாள் தான், எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அவ மட்டும்தான் இருப்பா. சரியா? அந்த பலவீனமான பாண்டம் தான் இருக்கும். ஆனா அதை மத்தியில நான் நேசிக்க முடியுதா? பிரியமானவர்களே, இதை நம்ம சிந்திக்கணும். பெற்றோர் இப்படிப்பட்ட நிலைமையில பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். எபேசியர் 5 நீங்க கரெக்டா சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா, நீங்க சொல்லி அனுப்புவீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, உன் புருஷன்கிட்ட என்ன பலவீனத்தை நீ பார்த்தாலும் அது மத்தியில நீ நேசிக்கணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவீங்க. உன் மனைவி கிட்ட என்ன தோல்விகள் இருந்தாலும் அது மத்தியில நீ நேசிக்கணும்னு சொல்லி கொடுத்து அனுப்புவீங்க. சரியா? அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க போகும்போது, அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு கல்யாணத்துக்குள்ள போகும்போது, குடும்பத்துக்குள்ள போகும்போது அங்க பிரச்சனைகள் வரும். எதிர்பார்க்கறத விட அதிகமான பிரச்சனைகள் வரும். ஆனால் அதன் மத்தியில என்னுடைய மனைவியும் என்னுடைய கணவனையும் நான் என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். அங்கதான் நீங்க கிறிஸ்துவின் அன்பை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? கத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அது தவிர என்ன டேபிள் தாட் கொடுத்தாலும் சரி, செய்தி கொடுத்தாலும் சரி, கிறிஸ்துவ அன்பை பத்தி பேச நான் எதுக்கு? உங்களை போட்டு நிறுத்தினா என்னை விட பெரிய எஸ்ஏ கொடுப்பீங்க, இல்லையா? அது பயங்கரமான அன்பை பத்தி எல்லாம் பேசுவீங்க. அதோடைய ஆழம் எல்லாம் பைபிள்ல இருந்து எடுத்து பேச முடியும். ஆனா இதை நம்ம நடைமுறைப்படுத்துறோமா? சரியா? ரெண்டாவது பாயிண்ட் அதுல என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க, நடைமுறைக்காக. இந்த வாரத்தில் எந்தெந்த விதங்களில் சபையார் இடத்துல நாம அன்பு செய்ய போகிறோம்? ஒரு தீர்மானம் எடுங்களேன். இன்னைக்கு இந்த வாரத்துல உங்க பக்கத்துல ஒரு பிரதர் உட்காந்துருக்கிறார், அவரை எத்தனை நாளைக்கு முன்னாடி போய் சந்திச்சீங்க வீட்டுல? சும்மா பக்கத்துல பாருங்க, அவர் எத்தனை நாள் முன்னாடி போய் சந்திச்சோம், எத்தனை நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி பேசணும். ஞாயிற்றுக்கிழமை பார்க்கறத பத்தி சொல்லாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போயிடும், அவ்வளவுதான் டைம் இருக்கும். அதுக்கு மேல எதுவும் பேச டைம் இருக்காது. இன்னைக்காவது ஃபுல் டே வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு, இல்லைன்னா இது சீக்கிரமா முடிஞ்சிடும், இல்லையா? சீக்கிரமா முடிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? ஒருவேளை அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நான் அவரை உற்சாகப்படுத்த போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. சரியா? இந்த சபையாருடைய வளர்ச்சிக்காக நான் ஒரு புத்தகத்தை எழுத போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. சரியா? நான் இந்த வாரம் நானும் என் மனைவி பிள்ளை எல்லாம் சேர்ந்து இவங்களை போய் சந்திக்க போறோம், இந்த விசுவாசிகளுடைய பலவீனத்துல நாங்க போய் தோள் கொடுக்க போறோம். சரியா? அவங்களுடைய சரீர கஷ்டத்துல நாங்க தான் உதவி செய்ய போறோம். அப்படித்தானே கிறிஸ்துவின் அன்பை நம்ம பழக்கப்படுத்த முடியும். எப்ப கடைசியா அதை செஞ்சீங்க? அதை நம்ம சிந்திக்கணும் பிரியமானவர்களே. இதுதான் பைபிள் சொல்லி தருது. பைபிள் ரொம்ப பிராக்டிக்கல். சரியா? நாம அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய அன்பெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது. எத்தனை பைபிள் காலேஜ் போனாலும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தலன்னா அது வேஸ்ட் தான்.
சரியா? அது என் குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே போல சபையிலும் சரி. அப்ப இதை நீங்க யோசிங்க. நீங்க ஒரு பேப்பர் எடுத்து இன்னைக்கு வீட்டுக்கு போய் எழுதுங்க. இந்த வாரத்துல நான் என்ன பண்ண போறேன் என்னுடைய சபையாருக்காக. ஒருவேளை ஜெபிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா எந்த குடும்பத்தை வச்சு ஜெபிக்க போறீங்க, அது நல்ல தீர்மானம். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க, அவங்களுக்காக என்ன சொல்லி ஜெபிக்க போறீங்க. சரியா? ஒருவேளை அடுத்த லெவலா போய் சந்திக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரை போய் சந்திக்க போறீங்க, அவங்கள போய் சந்திச்சு என்ன சொல்ல போறீங்க. இன்னைக்கு சுத்தி பாருங்க, யாரு வரலன்னு பாருங்க. இந்த செய்திகள் இந்த 2 தாளையும் கொண்டு போய் யார் ஃபர்ஸ்ட் வராதவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறீங்கன்னு நான் பாக்குறேன். அடுத்த வாரம் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன். சரியா? யார் போய் கொடுத்தீங்க அப்படின்னு பார்ப்பேன். இது செய்ய முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? இதுக்கு பெரிய பிரசங்க கலை ஹெர்மனடிக்ஸ்லாம் படிக்க வேணாம். சரியா? இதுல ஹோமிலிட்டிக்ஸ்லாம் படிக்க வேணாம். எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி வியாக்கியானம் பண்ணணும், அதெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒருத்தவங்க வீட்டுல போய் சேர்க்க போறீங்க. அவ்வளவுதான். முடியுமா முடியாதா? முடியும். சரியா? எப்ப கடைசியா ஒரு வாலிப தம்பியோ தங்கச்சியோ நீங்க உற்சாகப்படுத்தினீங்க? எப்ப உற்சாகப்படுத்தினீங்க? ஒருவேளை ரொம்ப நாளா இப்படி என்ன சொல்றது பின்வாங்கி போய் இருக்கிறார். சரியா? அவர் சில விஷயத்துல எழும்பி பிரகாசிக்காம இருக்கிறாரு. சில கஷ்டங்கள் அவர்கிட்ட இருக்கு, பலவீனங்கள் இருக்கு. அந்த தோல்விகள்ல யார் ஃபர்ஸ்ட் போய் அவர் கூட நின்று அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தோல் கொடுத்தவர் யார்? பிரியமானவர்களே, இது உங்களை குற்றப்படுத்துறதுக்காக கிடையாது. இந்த செய்தி இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அது எனக்கும் வருகிறது, அது உங்களுக்கும் வருகிறது. அதனால நம்ம சபையாரை குறித்து நம்ம முதலாவது சிந்திப்போம். ஆண்டவர் இந்த அருமையான சபையை தந்திருக்கிறாரு, விசுவாசிகளை தந்திருக்கிறாரு. நம்ம இந்த அன்பை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்த போகிறோம், எப்படிப்பட்ட உதவிகளை நம்ம செய்ய போகிறோம், எப்படிப்பட்ட உற்சாகங்களை கொடுக்க போகிறோம். உங்களுடைய சின்ன உற்சாகம் அவர்களை கிறிஸ்துவின் சாயல்ல வளர செய்யும். அவங்க விழுந்த இடத்துல இருந்து அவங்கள தூக்கி விடும். சரியா? அவங்கள தூக்கி விட்டீங்கன்னா அவங்க ஆண்டவருக்குள்ள நல்லா வளர்ந்து வருவாங்க. இதுல எந்த பாரபட்சங்களும் இருக்கக்கூடாது. பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை பிராக்டிஸ் பண்றோம்னு சொன்னா ஏதோ நம்ம ஜாதிகாரங்களை மட்டும் நேசிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. சரியா? நம்ம வசதியா இருக்கிறோம்னு சொன்னா ஏதோ அந்தஸ்துல இருக்கிறவங்களை மட்டும் நேசிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. அது பேர் கிறிஸ்துவின் அன்பு கிடையாது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள நமக்குன்னு ஒரு கூட்டம் அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? அவங்கள மட்டும்தான் நேசிப்போன்னு வச்சுக்கிறோம். அது கிடையாது. ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி எல்லாரையும் என்னால நேசிக்க முடியுதா, மன்னிக்க முடியுதா, ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதனாலதான் பைபிள் இயேசு கிறிஸ்துவ ஸ்டாண்டர்டா வச்சுட்டாரு. கிறிஸ்து உங்களை நேசித்தது போல நீங்க ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஏன்னா அவர் எந்த வித்தியாசமும் பார்க்காம என்னை மன்னிச்சுட்டார். அவர் எந்த வித்தியாசமும் பார்க்காம என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை நேசிக்கிறார். அதனால நானும் அப்படி கீழ்ப்படிவது அவசியம். ரைட், நான் நிறுத்திடுறேன். இந்த எபேசியர் நிருபம் பார்த்தீங்கன்னா இந்த 4 நோக்கங்களுக்காக எழுதப்பட்டது. நான் ஒரு முறை இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? முதல்ல நம்ம என்ன படித்தோம்? தேவனுடைய நித்திய திட்டத்தை இப்புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. சரியா? என்ன நித்திய திட்டம்? என்ன நித்திய திட்டம்? ஃபர்ஸ்ட் என்ன படித்தோம்? வாட் இஸ் தட் எட்டர்னல் பிளான்? கிறிஸ்துவுக்குள்ள வானத்தில் உள்ளது, பூமியில் உள்ளது எல்லாம் ஒரு நாள் என்ன செய்ய போகுது? கூட்டி சேர. அப்படின்னா என்னன்னா அவருடைய அதிகாரத்திற்கு கீழே கர்த்தர் எல்லாவற்றையும் கொண்டு வர போறார். சரியா? அதான் ஆண்டவருடைய நித்திய திட்டம். அன்னைக்கு உயர்ந்து இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான். சரியா? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அது நமக்கு நிறைய நடைமுறை பாடங்களை சொல்லித்தருது. சரியா? அதை சிந்திங்க. இன்னைக்கு போய் உட்காந்து இதை பத்தி பேசுங்க. லஞ்சில் உட்காந்து வீணான கதைகளை பேசுறதை விட இதை பத்தி பேசுங்க. எந்தெந்த விஷயங்கள் நம்மளுடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய கர்த்தத்துவத்துக்கு கீழ்ப்படுத்தணும் அப்படின்றத சிந்திங்க உங்க வாழ்க்கையில. கர்த்தர் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை தருவார். சரியா? நடைமுறைக்கு நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்கிறேன். அது எல்லாத்தையும் நீங்க வச்சு சிந்திங்க. ரெண்டாவது நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? ரெண்டாவது ஒரு பெரிய திட்டத்தை எபேசியர் நிருபம் வெளிப்படுத்துது. அது என்ன தெரியுமா? சபை. சபை. சரியா? கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, ஆனா சரீரம் யாரு? சபை. சரியா? அந்த சபையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எபேசியர் படிக்கணும். சரியா? சபை என்ன செய்யுது? குறிப்பா ஒரு முக்கியமான பாடத்தை நான் சொன்னேன். சபை என்ன செய்யுது? சபை என்ன பண்ணுது? ஓகே, ஞானம். அடுத்தது வெற்றி. யாருடைய ஞானம்? கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய வெற்றி. இதை சபை என்ன செய்யுது? வெளிப்படுத்துது, பிரகடனம் செய்யுது. இதான் சபையோடைய பெரிய ரோல். இது சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? சபை இந்த உலகத்துக்கு வெற்றி அடைந்த கிறிஸ்துவை காண்பிக்கிறது. சரியா? நம்ம எல்லாரையும் இணைச்சாரு, அந்த ஒற்றுமைக்காக உயிர் கொடுத்தாரு. அந்த ஞானம் நிறைந்த கிறிஸ்துவை சபை வெளிப்படுத்துது.
இது எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும்? இந்த ஞானத்தை வெளிப்படுத்தணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும் இல்லையா? அவ்வளவுதான். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த ஆண்டவருடைய ஞானத்தை நீங்க தூதர்களுக்கு வெளிப்படுத்தணும், மனிதர்களுக்கு வெளிப்படுத்தணும்னா உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம எப்படி வெளிப்படுத்த முடியும்? சரியா? அதே போல இந்த வெற்றி பெற்ற கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும்னா உங்ககிட்ட பரிசுத்தம் இல்லாம எப்படி வெற்றி அடைந்த கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியும்? அதான் நம்ம சிந்திச்சோம். கவனிச்சிங்களா? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கோங்க, உங்க வாழ்க்கையினோட தோல்வியின் பகுதிகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு போய் இதை எழுதுங்க, இதை டிஸ்கஸ் பண்ணுங்க. எங்க நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க நான் சொல்லட்டுமா? உங்களுக்கே அது புரியலன்னு வச்சுக்கோங்க, தயவு செய்து உங்க மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன், அவங்க சொல்லிடுவாங்க. சரியா? உங்களுக்கு அது புரியலன்னா யாருக்கிட்ட கேட்கணும்? உங்க புருஷன்கிட்ட கேளுங்க. சரியா? ஏன்னா நான் எங்க விழுறேன்றது முதல்ல யார் புரிஞ்சுப்பா தெரியுமா? என்னோட மனைவி தான் புரிஞ்சுப்பாங்க. சரியா? நான் நினைப்பேன் நான் தான் சார்ந்த சொருபி அப்படின்னு நினைப்பேன். ஆனா என்னுடைய கோபம்லாம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? என் மனைவிக்கு தான் தெரியும். சரியா? உலகத்திலே பரிசுத்தவான் நான் நினைப்பேன், ஆனா என்னுடைய அசுத்தங்கள் ஓட்டைகள்லாம் யாருக்கு தெரியும்? என் மனைவிக்கு தான் தெரியும். அவங்க கிட்ட கேளுங்க. உங்களுடைய அந்த தோல்வி அடைகிற பகுதி எதுவோ அதற்கு ஏற்ற சர்வாயுத வர்க்கத்தின் பகுதியை எடுத்து அணிஞ்சுக்கோங்க. அதான் எபேசியர் நிருபம், அதான் எபேசியன் சொல்லி தருது. சரியா? யூ வேர் த ஆர்மர் ஆஃப் காட். அதுல நம்ம வேத வசனத்தை பார்த்தோம், ஜெபத்தை பார்த்தோம், விசுவாசத்தை பார்த்தோம், நீதி, சமாதானம், சுவிசேஷம், இதெல்லாம் அதுல வருது. சர்வாயுத வர்க்கத்தை அதை கொஞ்சம் கொஞ்சமா அணிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? இதை மேற்கொள்ளுங்க இல்லையா? தியானாள்கள் உங்க வாழ்க்கையில இருக்குதா? விக்கிரகங்கள் இருக்குதா? ஆண்டவருக்கு மேலாக நீங்க எதையாவது உயர்த்தி வச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய வேலையோ, பணமோ, உங்களுடைய நட்போ, நீங்க படிக்கிற ஒரு விஷயமோ, நீங்க பார்க்கிற ஒரு விஷயமோ ஆண்டவருக்கு மேலாக உயர்த்தி வச்சிருக்கிறீங்களா? அது உங்க வாழ்க்கையில என்னவா இருக்குது? விக்கிரகமா இருக்கு. இன்னைக்கு போய் எழுதுங்க, எந்த தியானால் அதிகமா என் வாழ்க்கையில தலை தூக்குது அப்படின்னு எழுதுங்க. அதை நான் எப்படி மேற்கொள்ள போறேன்? See, you have to take deliberate steps. சரியா? நீங்க தான் படிகள் எடுக்கணும். நீங்க படிகள் எடுத்து வைக்காம அப்படிப்பட்ட ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்க என்ன பண்ண முடியாது? ஜெயிக்கவே முடியாது. நான் எழுதி கொடுத்துடுறேன். சரியா? ஜெயிக்கவே முடியாது. நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணும்? மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் ரிசோர்சஸ் கொடுத்துட்டார். ஆனா அதை பயன்படுத்த வேண்டியது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் a second purpose. மூணாவது என்ன பார்த்தோம்? மூணாவது நோக்கம் என்ன? நான் யாரு, நான் எப்படி வாழணும். நான் யாருன்றது முதல் 3 அதிகாரம். நான் அதை அழகா சொன்னேன். கிறிஸ்துவுக்குள்ள தேவன் என்னை எப்படி பார்க்கிறார்ன்றது முதல் 3 அதிகாரம். அடுத்த 3 அதிகாரங்கள் மற்றவங்க எனக்குள்ள கிறிஸ்துவை எப்படி பார்க்கணுன்றது அடுத்த 3 அதிகாரங்கள். சரியா? அதுதான் நான் வாழ வேண்டியது. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவன், மன்னிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், முத்திரிக்கப்பட்டவன், உன்னதங்களில் வீட்டு இருக்கிறவன், உயர்த்தப்பட்டவன் அப்படின்னு சொன்னா அது என் வாழ்க்கையில என்ன செய்யணும்? வெளிப்படணும். சரியா? உங்க வாழ்க்கையில விரக்திகள் இருக்குதா? சோர்வுகள் இருக்கா? தாழ்வு மனப்பான்மைகள் இருக்குதா? பெருமைகள் இருக்குதா? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீங்களா? தோழமை அழுத்தங்கள்ல சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? எத்தனை பேர் பியர் பிரஷர்ஸ்ல மாட்டிட்டு இருக்கிறோம், மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. அதெல்லாம் நினைச்சு பாருங்க. அதெல்லாமே நினைச்சு பாருங்க. ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறப்போ நான் அந்த வாழ்க்கையை விட்டு எந்த விதத்துல திசை திரும்பினாலும் அது தோல்வி நிறைந்த கிறிஸ்துவ வாழ்க்கை தான். சரியா? அதை நல்லா நம்ம சிந்திச்சு நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய அடையாளத்துக்கு ஏற்றபடி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அடுத்தது 4வது நம்ம படிச்சது அன்பு. சரியா? ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவரை நேசிச்சாதான் விசுவாசிகளை என்ன பண்ண முடியும்? நேசிக்க முடியும். சரியா? நான் இன்னைக்கு கர்த்தரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா என் மனைவி கிட்ட கோவப்படுறது ஆச்சரியமே கிடையாது. சரியா? இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கலைன்னா அவளை நான் மன்னிக்காம இருக்கிறது ஆச்சரியமே கிடையாது. அவளை அடிச்சாலும் ஆச்சரியம் கிடையாது. சரியா? ஏன்னா அவ்வளோ விலகி இருக்கிறேன் கர்த்தரை விட்டு. கர்த்தர்கிட்ட போனாதான் நான் மனம் திரும்ப முடியும். சரியா? அவரை நேசிக்க நேசிக்க உங்களோட குடும்பத்தாரை நேசிப்பீங்க. அவரை நேசிக்க நேசிக்க சமுதாயத்தினரை நேசிப்பீங்க. அவரை நேசிக்க நேசிக்க தான் இந்த பூமியில வாழக்கூடிய மக்களையும் நம்ம என்ன பண்ண முடியும்? நேசிக்க முடியும். இப்படிதான் கிறிஸ்துவனுடைய அன்பை கத்துக்க போறீங்க. சரியா? பைபிள் படிச்சு கத்துக்கிட்டது போதும் அப்படி நிறுத்துவோம். ஆனா இப்ப பிராக்டிக்கலா கத்துக்கோங்க. அதை என்ன செய்ய போறோம்? நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. இந்த வாரத்துல இந்த ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. உங்களுடைய ஒரு அன்பை ஒரு விசுவாசிகிட்ட எப்படி காண்பிக்க போறீங்க? சரியா? அதை நீங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி தீர்மானம் எடுங்க. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு உங்ககிட்ட பதில் இருந்துச்சு இந்த வாரத்துலன்னு சொன்னா நீங்க நிச்சயமா ஆண்டவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் அது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்றீங்க? நீங்க வளர்ந்துக்கிட்டே வரீங்கன்னு அர்த்தம். ஸோ எங்களுடைய ஜெபமும் எங்களுடைய பாரமும் இதுதான். வியாசர்பாடி சபையார் அன்புல வளரணும், ஐக்கியத்துல வளரணும், பரிசுத்தத்துல வளரணும், மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். எபிரேயர் நிருபம் வரும்போது அதை பத்தி நம்ம படிப்போம் சில விஷயங்கள்.
ஸோ இப்படி நம்ம வந்து கிறிஸ்துவை இந்த விதத்துல நம்ம வெளிப்படுத்தணும். ஒரு சபை எப்படிப்பட்ட தலையாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துதோ, சரியா, அதுதான் வான மண்டலங்களுக்கு தூதர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய சின்ன ஒரே ஒரு எண்ணத்தால நான் எப்படி கிறிஸ்துவ கீழே போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எண்ணங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தலைன்னா நீங்க அந்த எண்ணத்தால கிறிஸ்துவ என்ன பண்றீங்க, கீழே தான் போடுறீங்க. அவரை உயர்த்தி காண்பிக்கலன்னு அர்த்தம், அவரை வெளிப்படுத்தலன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே மேட்டர்ஸ், சரியா. உங்களுடைய நேரம், உங்களுடைய தீர்மானங்கள், உங்களுடைய தேர்ந்தெடுப்புகள், உங்களுடைய எல்லா செயல்கள், இது எல்லாமே கர்த்தருக்குள்ளாக விலையேற பெற்றதா இருக்கிறது. சரி, அது எல்லாவற்று மூலமாகவும் நீங்க ஜெயித்த கிறிஸ்துவ காண்பிக்க முடியும், அல்லது தோல்வி பெற்ற கிறிஸ்துவ நீங்க என்ன பண்ண முடியும், காண்பிக்க முடியும். சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய கண்களை மூடுவோம். மதியானம் நம்ம வரும்போது எபிரேயர் நிருபம் கர்த்தர் சுத்தமானா நம்ம படிக்கலாம். நான் ஒரு 2 நிமிஷம் கொடுக்குறேன். ஏதாவது தீர்மானம் எடுக்கணும்னா உங்க மனசுல எடுங்க. இன்னைக்கு போய் இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு இருந்தா அது ஒருவேளை ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க, இல்ல மனசுல எழுதி வைங்க. பிரேக் நேரத்துல உங்க குடும்பத்தோடு அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. திருச்சபை ஒரு ஜீவனுள்ள உயிரோட்டம் உள்ள சபையாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக நம்முடைய சபை இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. உங்களுடைய அடையாளம் இப்படி இருக்க, அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் இந்த அளவு என்னை நேசித்திருக்க, மற்றவரை நான் நேசிக்கணும்னு தீர்மானம் எடுங்க. இங்க எங்கேயாவது ஒரு குறையை ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறாருன்னா அதை சரி பண்றதுக்கு, சீர்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, ஞானம் நிறைந்த கிறிஸ்து, வெற்றி பெற்ற கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவரோடு எங்களை நீர் இணைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிலுவையில உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை எங்க வாழ்க்கையின் மூலமாய் உயர்த்தி காண்பிக்க அனுக்கிரகம் பாராட்டு. இந்த எபேசியர் நிருபம் விசுவாசிகளுடைய மனதில் ரிங்காரம் அடிக்கட்டும். இன்னைக்கு இதை விசுவாசிகள் போய் படிக்க உதவி செய்யும். இதன்படி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்தரணும். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த சபையார் உம்மை மகிமைப்படுத்தி, உம்மை உயர்த்தி பிடிக்க, உம்மை உயர்த்தி காண்பிக்க கர்த்தர் கிருபை செய்தரணும். ஆண்டவரே, பிசாசும் அவனுடைய சேனையும் தோற்க வேண்டும் கர்த்தாவே. அதற்காக எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பதாக நிர்வாணமா இருக்கிறது. எங்களுடைய இருதயங்களை நீர் ஆராய்ந்து பார்க்கிறீர். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் இருக்கிறது. நீர் எங்களை மன்னித்து எங்களை சீர்படுத்தும் கர்த்தாவே. இந்த வசனங்களின்படி நாங்கள் ஜீவிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய துதி ஸ்தோத்திரம் ஜெபத்தையும் மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. மேல நம்ம அனுபவத்திற்கு